பிப்ரவரி 14க்காக ரெகுலரா காதலர்கள் பத்தின கதையை சுவாரஸ்யமா கேட்டுட்டு இருக்கோம். ஜி.ஏ. சுரேந்திரநாத் அவர்கள் எழுதின அந்த காதல் தொகுப்புல ஒருத்தருடைய காதல் கதையும் ரொம்ப சுவாரஸ்யமாவே இருக்கு அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ஸ்லயும் பதிவுகள்லயும் உங்களுடைய விருப்ப குறியீடு மூலமாகவும் சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு கதையும் அதே மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் தான். முதல்ல ஜி.ஏ. சுரேந்திரநாத் அவர் இந்த கதைக்குள்ள எப்படி இன்ட்ரோ கொடுத்து உள்ள கூட்டிட்டு போறாருன்னு பாருங்களேன். காதல் கொண்ட பெண்ணின் முகத்தை பார்த்திருக்கிறீர்களா? அதுவும் காதலனுடன் பேசும்போது பெண்களின் முகங்கள் அதன் அதிகபட்ச அழகை எட்டிவிடுகிறது. ஒரு கூடை ஈரப்பூக்களை தலையில் கொட்டினாற்போல் முகத்தில் ஒரு விதமான சிலிர்ப்பு. கைகளில் கம்பி மத்தாப்பு எரிஞ்சிட்டு இருக்கிறது மாதிரி ஒரு புன்னகையான வெளிச்சம். அதுவும் அந்த கண்கள் நிலவுக்கு நடுவில் நெய் தீபத்தை ஏற்றி வச்ச மாதிரி பிரகாசமாக இருக்குமா. பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு செவக்கிற அந்த முகத்தில் அவங்க சிந்துற வெட்கம் அப்படியே அதை கையில் பிடிச்சி சேமிச்சிட முடிஞ்சா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆரம்பத்தோட இந்த காதல் கதையை துவங்கியிருக்காரு. அப்படித்தான் அன்னைக்கு அவளுடைய முகமும் இருந்தது. பல வருஷங்களுக்கு முன்னாடி எங்கள் கல்லூரியில் மிக அழகிய பொண்ணுன்னு அப்படின்னு நிறைய பேரால் குறிப்பிட்டு பார்க்கப்பட்ட ஒரு பொண்ணு இப்போ என் கூட அவள் இல்லைங்கிறத ரொம்ப வருத்தத்துடனும் துயரத்துடனும் தெரிவிச்சுக்கிறேன். எம்ஃபில் படிச்சுக்கிட்டு இருந்தப்போ அவன் பேசிக்கிட்டு இருந்தது அவளுக்கு கைடாக இருந்த இளம் ப்ரொஃபஸர் கூட. சைக்கிள் ஸ்டாண்டில் நான் நுழைஞ்சதை கூட கவனிக்காமல் அவங்க இன்ட்ரெஸ்டாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஊருக்கு போகிறப்ப என்ன தந்துட்டு போக போகிற இப்படின்னு ப்ரொஃபஸர் கேட்டார். என்ன வேணும்? உன் லெஃப்ட் கண்ணத்து மச்சத்தை எனக்கு கொடுத்துட்டு போறியா? நான் என் மனசுக்குள்ளே பின்றாண்டா அப்படின்னு நினச்சிக்கிட்டே சைக்கிளை வச்சுட்டு நகர்ந்தேன். போய் தொலைதுன்னு ஜஸ்ட் லைக் தட் மாதிரி இந்த உரையாடலை என்னால் கடந்து போக முடியலை. ஏன்னா அந்த ப்ரொஃபஸருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருந்தாங்க. அவங்க விவகாரம் ஏற்கனவே கல்லூரியில் மாணவர்கள் மத்தியில் அந்த ப்ரொஃபஸர்ஸ் மத்தியில் ரொம்ப பிரசித்தமாக இருந்தது. அவளோட கிராமத்தை சேர்ந்த ஒரு மாணவன் கிட்ட அவள் சொல்லியிருக்கா, ஒய்ஃப் கிட்ட சம்மதம் வாங்கி அவர் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காரு அப்படின்னு. அவர்களுடைய காதலுக்கு அவங்க கிட்ட நியாயமான காரணங்கள் இருந்தாலும் தனி மனித நியாயங்கள் சமூக நியாயத்துக்கு எதிராக இருக்கும்போது என்ன நிகழுமோ அப்படிங்கிறதும் அந்த காதலுக்கு யோசனையாகவே இருந்தது. ஒரு ரொம்ப பெரிய கேள்விக்குறியை எங்கள் எல்லாருடைய மனதிலையும் வந்து அவங்களுடைய காதல் வந்து கொண்டு வந்ததுன்னு சொல்லலாம். ப்ரொஃபஸரோட மனைவிக்கு விஷயம் தெரிய வந்ததும் அவங்க பிரின்ஸ்பாலை நேரில் சந்தித்து கல்யாணமான மனுஷன் இப்படி பண்ணுறாரு, அதுவும் தாங்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கிட்டே, இதெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி அழுதுருக்காரு. பிரின்ஸ்பல் அந்த பெண்ணோட தந்தைக்கு கடிதம் எழுதி வரவழைச்சி பெண்ணின் தந்தையை அழைச்சி விசாரணைங்கிற பேரில் எங்கள் துறையில் ஹெச்ஓடியோட ரூமில் வச்சுட்டு நாங்கள் எல்லாரும் வாசலில் திரைக்கருகையில் கும்பலாக நின்று பார்த்துக்கிட்டு இருந்தோம். என்ன நடக்குதுங்கிற ஆர்வம் மட்டும் இல்லைங்க, இந்த காதல் என்ன ஆக போகுதுங்கிற பதபதப்போடையும் சேர்த்து தான். கொஞ்சமும் நியாயப்படுத்த முடியாத தன்னோட காதலுக்கு ஆதரவாக எதுவும் பேசவும் முடியாமல் அவள் மௌனமாக கண்ணீர் விட்டுட்டு தான் இருந்தா. காலேஜில் படிக்க வைக்கிறோம், ஏதாச்சும் வேத்து ஜாதி பையலை கல்யாணம் பண்ணிச்சுட்டு வந்துடுவாளோன்னு நினச்சி ரொம்ப பயந்தேன். ஆனால் இப்படி ஊர்க்குடியை கெடுப்பான்னு நான் நினைக்கவே இல்லை சாமி அப்படின்னு அந்த பொண்ணோட அப்பா அந்த பொண்ணை அடிக்கவே போயிட்டாரு. உடனே ஹெச்ஓடி எந்திரித்து தடுத்து, இனிமேல் இவளை இங்கே விட்டு வைக்க முடியாதுங்கய்யா அப்படின்னு சொல்லவும், நீங்கள் டிசி கொடுத்துருங்க, நான் ஊருக்கு கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்ட்டு அந்த தந்தை மேல் துண்டால் கண்களை துடைச்சபடி சிறிது நேரத்தில் அந்த பொண்ணையும் கூட்டிகிட்டு போகிறாரு. நாங்கள் எல்லாருமே வராண்டாவில் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தோம். அந்த ப்ரொஃபஸரும் அந்த பொண்ணும் ஆயிரம் கதைகள் பேசி கண்ணில் நீர் வர சிரிச்ச அந்த வேப்ப மரத்தடியை கடந்து அவளுடைய பாதங்கள் காதலுடன் பதிந்த அந்த கல்லூரி மண்ணை நடந்து உலக பெண்களின் ஒட்டுமொத்த துயரத்தையும் தன்னோட முகத்தில் சுமந்திருக்கிறது மாதிரி அவர் சென்ற கோலம் இன்றைக்கும் வந்து கண்ணிலேயே நிற்குது. ஒரு மணிரத்னம் படத்தோட ஸ்டில் மாதிரி அப்படி மனசுலையும் பதிஞ்சு போச்சு. எங்கள் கல்லூரியின் பெரிய மைதானத்தை கடந்து கல்லூரியின் கேட்டை அடைஞ்சதும் அவள் திரும்பி ஒரு முறை காலேஜை பார்த்தா. அவள் திரும்பி பார்த்தப்ப அது காலேஜை மட்டும் இல்லைங்க, இனி ஒருபோதும் திரும்பி பெற முடியாத அவளுடைய காதலையும் சேர்த்து தான். திருமணமான ஆணை திருமணமாகாத பெண்கள் காதலிப்பது ரொம்பவே ரிஸ்கான ஒரு விஷயம். அந்த காதல் வெற்றி பெறுவதற்கான சாத்தியம் ரொம்ப குறைவும் கூட. இருந்தாலும் அவ்வப்போது யாராவது ஒருத்தர் ஒரு பெண் ஒரு திருமணமான ஆணை காதலிக்கிறாங்க அப்படிங்கிறது சந்திச்சு அந்த காதலில் காயப்பட்டுக்கிட்டே இருக்காங்கங்கிறதும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ தான் நம்ம கதையுடைய கதாநாயகியை நம்ம சந்திக்க போகிறோம். ஹிந்தி நடிகர் நர்கீஸ் ராஜ் கபூரின் காதலும் அந்த வரிசையில தான் வருது. சமூகத்தினரால் ஏற்றுக்கொள்ள முடியாத சாத்தியமில்லாத அந்த காதலை எப்படியாவது காப்பாற்றி திருமணம் வரைக்கும் கொண்டு செல்லணும்னு தவிச்ச நர்கீஸ்னுடைய காதல் எந்த ஒரு முறையான காதலை விடவும் பலமானதாகவே தோணுச்சு. என்ன ரொம்ப நெகிழ்த்தின காதல் கதைன்னு கூட சொல்லலாம். 6 வயதில் ஒரு குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமான நர்கீஸ் 1943 தனது 14வது வயதில் கதாநாயகியாக அறிமுகமானாங்க.
தக்தீர், மெஹந்தி அப்படிங்கிற பல ஹிந்தி படங்களில் நடித்த நர்கீஸ் ஸ்டார் அந்தஸ்தை அப்பவே ஏற்றி இருந்தாங்கன்னு சொல்லலாம். அதே சமயத்தில் புகழ்பெற்ற நாடக நடிகரான பிருத்திவிராஜ் கபூரோட மகன் ராஜ் கபூர் சினிமாவில் அறிமுகமாகி ராஜ் கபூருக்கு ஒரு நல்ல பிரேக்கிங்குக்காக காத்துக்கிட்டு இருந்தார். ராஜ் கபூருக்கு ஏற்கனவே கிருஷ்ணாங்கிற பொண்ணோட மே 12, 1946 கல்யாணமாகி இருந்தது. சரியா ஒரு வருஷம் கழிச்சு ராஜ் கபூர் தானே சொந்தமா தயாரிச்ச ஒரு ஹிந்தி படம் தான் ஆக் அப்படிங்கிற ஒரு படம். அதுல தனக்கு ஜோடியா நடிக்க நர்கீஸை சந்திச்சிருக்காரு. ராஜ் கபூர் மும்பை மொரைன் டிரைவில் இருந்த நர்கீஸ்னோட வீட்டுக்கு வந்தப்போ நர்கீஸ் வீட்டில் அவங்கள தவிர வேற யாருமே இல்லை. ராஜ் கபூர் காலிங் பெல்ல அடிக்கிறாரு. சமையலறையில் ஏதோ வேலையா இருந்த நர்கீஸ் நெற்றியில் அப்பி இருந்த கடலை மாவோட வந்து கதவை திறக்கிறாரு. முதலா நர்கீஸை நேரில் பார்த்த ராஜ் கபூருக்கு அது என்றைக்குமே மறக்க முடியாத ஒரு காட்சியாக இருந்திருக்கு. பிற்காலத்தில் தனது மகன் ரிஷி கபூரை கதாநாயகனாக்கி ராஜ் கபூர் இயக்கிய பாபிங்கிற வெற்றி படம் நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். ரிஷி கபூரும் டிம்பிள் கபாடியாவும் முதலாக சந்திக்கிற காட்சி பாபியில் இந்த காட்சி தான் இடம்பெற்றதுன்னு சொல்லலாம். அத்தனை சுவாரஸ்யமான அந்த காட்சி. அன்னைக்கு துவங்கிய ராஜ் கபூர்ன சந்திப்பு நர்கீஸ்னோட வாழ்க்கையே புரட்டி போட்டிருக்கு. நர்கீஸ்க்கு அப்போது 19 வயசு. அதுவரையிலும் அசோக் குமார் போன்ற வயது முதிர்ந்த நடிகர்களுடைய நடிச்சிட்டு இருந்த நர்கீஸ் முதலாக ஒரு இளம் கதாநாயகனான ராஜ் கபூருடன் இணைந்து ஆக் திரைப்படத்தில் நடித்தாங்க. தொடர்ந்து இருவரும் பல படங்களில் நடிச்சிட்டு வந்தாங்க. ராஜ் கபூர் தான் இயக்கிய படங்கள்ல எல்லாம் நர்கீஸ்க்கு வெள்ளை உடை அணிவிச்சு அழகு பார்த்தாராம். ராஜ் கபூருக்கு வெள்ளை நிறத்தின் மேலே அப்படி ஒரு ஈர்ப்பு இருந்தது தான் அதுக்கான காரணமாக இருக்கும். அதுக்கு ஒரு அழகான கவிதையை படிக்கிறது மாதிரி ஒரு காரணத்தையும் அவர் வந்து எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்காரு. அது ராஜ் கபூர்னுடைய டீனேஜ் பருவம். அப்போ அவர் குடும்பத்தோட கல்கத்தாவில் வசித்து வந்திருக்காரு. ஒரு நாள் ராஜ் கபூர்னோட தாய் அன்னைக்கு மதியம் அவங்க வீட்டுக்கு ராஜ் கபூரோட அப்பாவுக்கு தெரிஞ்சவங்களால. அது ராஜ் கபூர்னோட டீனேஜ் பருவம். அப்போது ராஜ் கபூர் குடும்பத்தோட கல்கத்தாவில் இருந்தார். ஒரு நாள் அவங்க அம்மாவும் அப்பாவுக்கு தெரிஞ்ச சில விருந்தினர்களும் அந்த வீட்டுக்கு வர்றதா இருந்ததுனால அவர் சிக்கன் எடுத்துட்டு வர்றதாகவும் சொல்லியிருக்காங்க. சிக்கன் சாப்பிட்றதுக்காக மத்தியானம் பள்ளியை கட்டடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு ராஜ் கபூர். ராஜ் கபூர் வந்தப்ப அவருடைய தந்தை விருந்தினர்களோட டைனிங் டேபிள்ல அமர்ந்திருக்காரு. விருந்தினர்களோட பக்கத்துல ஒரு இளம் பெண்ணை பார்த்து அசந்து போயிருக்காரு ராஜ் கபூர். அதுக்கப்புறம் அவர் சொல்ற வார்த்தைகளை நீங்களே கேளுங்களேன். அவள் வெள்ளை உடை நிறத்தில் இருந்தாள். நான் அவளை உற்று பார்த்தேன். பிறகு அவளிடமிருந்து எனது பார்வையை நகர்த்தவே இல்லை. அவள்தான் உலகில் மிக அழகிய பெண்ணாக இருக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. விருந்தினர்கள் அன்று மதியம் முழுவதும் எங்கள் வீட்டிலேயே இருந்தார்கள். நான் அந்த பெண் இருந்த இடத்தையே சுற்றி சுற்றி வந்தேன். உடனடியாக அந்த பெண்ணை காதலிக்க ஆரம்பித்து விட்டேன். அவர்கள் கிளம்பி கதவை நோக்கி அடைந்தார்கள். நான் வேகமாக வீட்டிற்கு முன்புறம் இருந்த தோட்டத்திற்கு ஓடினேன். எங்கள் தோட்டத்தில் மலர்ந்திருந்த வெள்ளை நிற சம்பங்கி பூக்களை பறித்தேன். அந்த பெண் படிக்கட்டுகளில் இறங்கி வருகிறாள். அவளிடம் நான் அந்த பூக்களை நீட்டுகிறேன். மகிழ்ச்சியுடன் அந்த பூக்களை வாங்கி கொண்டவள் தோட்டத்தில் நடந்து சாலையை நோக்கி செல்கிறாள். நான் என் மனதிற்குள், பெண்ணே திரும்பி பாரேன், ஒரே ஒரு முறை தயவு செய்து திரும்பிப்பார் என்று மனதிற்குள் கெஞ்சினேன். ஆனால் அவள் இறுதி வரையில் திரும்பி பார்க்கவே இல்லை. அன்றிலிருந்து அவள் முழுமையாக என் வாழ்விலிருந்து காணாமல் போனாள். ஆனாலும் இன்றைக்கும் அவளை என்னால் மறக்க முடியவில்லை. அன்றிலிருந்து எனக்கு பிடித்த நிறம் வெள்ளை, பிடித்த பூ வெள்ளை நிற சம்பங்கி பூ. தொடர்ந்து பல படங்களில் இணைந்து நடித்த ராஜ் கபூரும் நர்கீஸும் ஒருவரை நோக்கி ஒருவர் கொஞ்சமாக ஈர்க்கப்பட்டாங்க. தனது தாயார் மற்றும் அண்ணனின் இரும்பு பிடியில் தவிச்சிட்டு இருந்த நர்கீஸ்க்கு முதலாக தான் நெருங்கி பழகிய இளைஞனான ராஜ் கபூர் மேலே காதல் வந்தது. ராஜ் கபூர் கல்யாணமானவர்னு தெரிஞ்சும் நர்கீஸ்க்கு அவர் மேலே ஏற்பட்ட காதலை தவிர்க்க முடியல. 2 பேரும் காதலிக்க ஆரம்பிச்சாங்க. தன்னுடைய குடும்பத்தோட பிடியிலிருந்து நர்கீஸ் கொஞ்சமாக விடுபட ஆரம்பிச்சாங்க. மெல்ல மெல்ல முழுமையாக ராஜ் கபூர்னோட ஆதிக்கத்திற்கு வந்தாங்க. ராஜ் கபூர் தவிர வேற கதாநாயகர்கள் படங்களில் நடிக்கிறத குறைச்சிக்கவும் ஆரம்பிச்சாங்க. ராஜ் கபூரே நர்கீஸோட டேட்களை எல்லாம் பார்த்துக்கிட்டாரு. 2 பேரோட காதல் உலகம் அறிந்த ரகசியமாகவும் இருந்தது. 2 பேரோட காதல் 1949 வருஷத்துல டிசம்பர் 31 அன்னைக்கு தனது நெருங்கிய தோழியும் நடிகையுமான நீலம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு நர்கீஸ் அவங்க தன்னுடைய காதலை சொல்கிறாங்க. நீலத்திடம், இன்று காலை ராஜ் என் கழுத்தில் இந்த கருப்பு கயிறை கட்டினாரு அப்படின்னு நர்கீஸ் தனது கழுத்தில் கட்டப்பட்டிருந்த தாலிய மாதிரியே இருந்த அந்த கயிறை காமிக்கிறாங்க. மகிழ்ச்சியில் நர்கீஸ் சிரிச்சுக்கிட்டே இருந்தப்போ அந்த அழகான 20 நிமிடங்களை என்னால் இப்போ மறக்க முடியாது அப்படின்னு இப்போது சமீபத்து பேட்டியில் நீலம் சொல்லியிருந்தாங்க. ராஜ் கபூர் குடும்ப வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இதுக்கப்புறம் வெடிக்க ஆரம்பிச்சுது.
அவங்களுடைய மனைவி கிருஷ்ணா ஃபிலிம் இந்தியா இதழின் ஆசிரியர் பாபுராவோட வீட்டுக்கு போய் தனது பிரச்சனைகளை எல்லாம் சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஆறுதல் கூறிய பாபுராவ் தன்னுடைய இதழில் தொடர்ந்து ராஜ் கபூர் நர்கீஸ் காதலை கண்டிச்சு நிறைய தகவல்களை வெளியிட்டு இருந்தாரு. அவருக்கு ஆறுதல் கூறிய பாபுராவ் தன்னுடைய இதழில் தொடர்ந்து அவங்க 2 பேருடைய காதலை கண்டிச்சு நிறைய தகவல்களை வெளியிட்டு இருந்தாரு. எதுக்குமே 2 பேருமே அசரல. ராஜ் கபூர் தன்னுடைய மனைவியை விவாகரத்து செஞ்சுட்டு தன்னோட வந்து வாழணும்னு நர்கீஸ் என்னைக்குமே கேட்டுக்கிட்டதில்லை. ஆனால் தன்னை அதிகாரப்பூர்வமான ராஜ் கபூரின் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகமாக வெடிக்க ஆரம்பிச்சது. ராஜ் கபூர் தன்னுடைய மனைவியை தள்ளி வச்சே பார்க்க ஆரம்பிச்சாரு அப்படின்னு ஃபிலிம் இந்தியா இதழின் ஆசிரியரான பாபுராவ் வீட்டுக்கு போன கிருஷ்ணா தன்னுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அவருக்கு ஆறுதல் கூறிய பாபுராவ் தன்னுடைய இதழில் தொடர்ந்து ராஜ் கபூர் நர்கீஸ் காதலை கண்டித்து எழுதிட்டு வந்தார். ஆனாலும் நர்கீஸ் அசரலை. ராஜ் கபூர் தனது மனைவியை விவாகரத்து செஞ்சுட்டு தன்னோட வந்து வாழணும்னெல்லாம் நர்கீஸ் நினைக்கல. ஆனால் ராஜ் கபூர் தன்னை அதிகாரப்பூர்வமாக திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. குழந்தைகள் பெற்றுக்கிட்டு குடும்பமாக வாழணும் அப்படின்னு விரும்பினாங்க. அப்போது மகாராஷ்டிராவில் உள்துறை அமைச்சராக இருந்த மொராஜ் இந்த திருமண சட்டத்தில் திருத்தம் செய்து ஆண்கள் 2வது திருமணம் செய்வதற்கு சட்டப்பூர்வமாக தடை விதித்தார். இந்த தடையை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச நர்கீஸ் இதனால் அதிர்ச்சி அடைந்த நர்கீஸ் ராஜ் கபூரை சட்டப்படி திருமணம் செய்து கொள்ள ஏதேனும் வழி இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்பினாங்க. தன்னுடைய தோழி நடிகை நீலமை கூப்பிட்டுக்கிட்டு காங்கிரஸ் அலுவலகத்துக்கு சென்று மொராஜ் தேசாயை சந்திச்சாங்க. ரொம்பவும் சீரியஸாக முகத்தை வச்சுக்கிட்டு இருந்த அவர் நர்கீஸ் கிட்ட, ரொம்பவும் சீரியஸாக முகத்தை வச்சிருந்த மொராஜ் கிட்ட நர்கீஸ், சார், நான் ராஜ் கபூரை கல்யாணம் செஞ்சுக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னதும் அதிர்ச்சி அடைந்த அவர் தன்னுடைய பேனாவை டேபிளில் வச்சுட்டு, என்ன சட்டம் என்ன சொல்லுதுன்னு உங்களுக்கு தெரியாதா? எவ்வளவு தைரியம்தான் இதை என்கிட்டே வந்து பேசுவீங்க? தயவு செய்து வெளியில் போயிடுங்க அப்படின்னு கோபத்தோட வெளியில் அமிச்சிட்டாராம். அதுக்கப்புறம் என்ன செய்யறது அப்படிங்கிற குழப்பத்திலேயே அவங்களுடைய காதல் நடந்துகிட்டே இருந்தது. ராஜ் கபூர் கிருஷ்ணாவுக்கு 2 குழந்தைகளும் பிறந்தாங்க. நாட்கள் வருடங்களாக ஓடிக்கிட்டே இருந்தப்போ ராஜ் கபூரும் நர்கீஸ் மீதான காதலிருந்து கொஞ்சமும் பின்வாங்கலை. அவரால் தனது திருமண பந்தத்தை முறிச்சுக்கிட்டு வரவும் முடியலை. 2 பேரையும் சமாதானப்படுத்தி அப்படியே இருந்துடலான்னு அவர் நினச்சிருக்கலாமோ என்னமோ. திரைப்படம் தொடர்பான விழாக்களுக்கு ராஜ் கபூர் தனது மனைவியோடு வர்றப்ப நர்கீஸ் விலகியே இருப்பாங்க. ஆனால் ராஜ் கபூர் நர்கீஸை கூப்பிட்டு தன்னுடைய பக்கத்தில் அமர்த்திக்குவாராம். மறுபக்கத்தில் மனைவியையும் உட்கார வச்சுப்பாராம். ஆண்டுகள் கடந்துக்கிட்டே இருந்தாலும் இவங்க 2 பேரோட காதல் 9 வருடங்களை தாண்டியும் எந்த விதமான ஒரு திருமண தொடர்பு இல்லாத ஒரு காதலாகவே இருந்துட்டு வந்தது. நர்கீஸ் ராஜ் கபூருடன் தனக்கு திருமணம் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்துக்கிட்டே வந்தாங்க. 1955 இயக்குனர் மெஹபூபின் புகழ்பெற்ற திரைப்படமான மதர் இந்தியாவில் 1955 இயக்குனர் மெஹபூபின் புகழ்பெற்ற திரைப்படமான மதர் இந்தியாவின் ஷூட்டிங் நடந்தது. அதில் தாயார் நடித்த நர்கீஸ் மகன்களா பிற்காலத்தில் நடிகர்களான ராஜேந்திரகுமாரும் சுனில் தத்தும் நடிச்சிருந்தாங்க. மார்ச் 1 1957 மதர் இந்தியாவின் படப்பிடிப்பு உம்ரா அப்படிங்கிற ஊரில் நடந்துகிட்டு இருந்தது. அன்னைக்கு படப்பிடிப்பில் ஒரு தீ விபத்து காட்சியை எடுக்கிறாங்க. அப்போ திடீர்னு அடித்த காற்றுல எதிர்பாராத விடமாக தீ அதிகமாக பரவ நர்கீஸ் ஒரு நெருப்பு வளையத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியாமல் எல்லாரும் பதறிய அந்த நேரத்தில் சுனில் தத் அந்த நெருப்பு வளையத்துக்குள்ளே புகுந்து நர்கீஸை காப்பாத்திருக்காரு. இருவருக்கும் தீக்காயங்கள் ஏற்பட்டது. நர்கீஸ்க்கு கையில் மட்டும்தான் காயம். சுனில் தத்துக்கு முகத்திலையும் நெஞ்சிலையும் காயம் ஏற்பட்டுச்சு. இதனால் ஃபிலிமோராவில் இருந்த மருத்துவமனையில் அவங்க அனுமதிக்கப்பட்டாங்க. நர்கீஸ் சில மாத்திரையை சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு உடல் நலம் தேறிடுச்சு. ஆனால் சுனில் தத்துக்கு நிலைமை கொஞ்சம் கவலைக்கிடமாக தான் இருந்தது. சுனில் தத்தை அவரோட அறைக்கு சென்று பார்த்த நர்கீஸ் ரொம்பவுமே அதிர்ந்து போனாங்களாம். அவருக்கு கடுமையான காய்ச்சலும் நினைவு தப்பியும் போயிட்டும் வந்துக்கிட்டே இருந்ததாம். அன்னைக்கு முழுவதும் நர்கீஸ் சுனில் தத் பக்கத்துலேயே உட்கார்ந்துருந்தாங்களாம். அவருடைய கண் எப்படா திறக்கும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. கண் திறந்த சுனில் நர்கீஸை பார்க்குறாரு. இருவருடைய கண்களிலும் மனத்திலும் நெகிழ்ச்சி அதிகமாகவே இருந்திருக்கு. அந்த நேரத்தில் ஃபிலிமோரா மருத்துவமனையில் இருந்து 15 நாட்களும் அவங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப பெரிய திருப்பு முனையாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நர்கீஸ் தனது குடும்பத்துக்காகவும் ராஜ் கபூருக்காகவுமே வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. அவருக்காக யாரும் எதுவும் செய்யலை. முதலாக ஒரு ஜீவன் தன்னோட உயிரை பணயம் வச்சு தீயில புகுந்து தன்னை காப்பாற்றினது நர்கீஸ்க்கு ரொம்பவே நெகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு
விஷயமா பட்டது. 2 பேருக்குள்ளேயுமே காதல் தன்னை அறியாமல் மலர்ந்ததுன்னு தான் சொல்லணும். நர்கீஸ் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் தன்னுடைய வாழ்வில் நடந்த எல்லாத்தையுமே ஒளிவு மறைவில்லாமல் சுனில் தத்துக்கிட்ட பரிமாறிக்கிட்டாங்க. இது குறித்து நர்கீஸ் ஒரு தடவை, ஏனெனில் எனக்கு நன்றாக தெரியும், நான் சாய்ந்து அழுவதற்கு நர்கீஸின் தோள்கள் எப்போதும் தயாராகவே அப்போது இருந்தது. அவருடைய ஆடைகள் எனது அழுகையை உறிஞ்சிக்கொள்ளும் என்ற நம்பிக்கையில் நான் அவரை காதலிக்க ஆரம்பித்தேன் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அந்த காதல் அதுக்கப்புறமா 1958 ரகசிய கல்யாணமாக முடிஞ்சுது. நர்கீஸோட பிரிவை தாங்க முடியாத ராஜ் கபூர் ஏறத்தாழ 1 வருஷத்துக்கு ரொம்ப குடிகாரனாகவே மாறிட்டு இருந்தார். தன்னுடைய ஆர்கே ஸ்டுடியோவில் இருந்த காட்டேஜில் விடிய விடிய குடிச்சிட்டு அன்னைக்கு ராத்திரி யார் பக்கத்தில் இருக்காங்களோ அவங்களுடைய தோள் மேலே சாஞ்சி அவர் அழ ஆரம்பித்தார். நர்கீஸ் தனக்கு துரோகம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு புலம்ப ஆரம்பித்தார். இந்த காலம் குறித்து பிப்ரவரியில் இதே காலம் குறித்து பிற்காலத்தில் ராஜ் கபூரோட மனைவி கிருஷ்ணா கபூர் இப்படி ஞாபகப்படுத்தியிருக்காங்கன்னா பாருங்களேன். ஒவ்வொரு இரவும் அவர் குடித்துவிட்டு தான் வீட்டிற்கு வருகிறார். பெரும்பாலும் சுயநினைவு இல்லாமல் வீட்டுக்கு வர அவர் பாத்டப்பில் விழுந்து அழுதுகிட்டே இருப்பாராம். பாத்டப்பில் விழுந்து அழுதுகிட்டே இருக்கும்போது இத்தனை இரவுகளும் அவர் எனக்காக அழுகுறாருன்னு நினைக்கிறீங்கன்னா அது பொய்யுங்க. அவர் நர்கீஸாக மட்டும்தான் அழுதுருக்காருங்கிறது எனக்கும் நல்லா தெரியும்னு ரொம்ப வலியோடு சொல்லியிருக்காங்க. காலத்தை மாதிரி காயத்தை ஆற்றும் மருந்து வேறு எதுவுமே கிடையாது. ஒரு ஆண்டுக்கு பிறகு ராஜ் கபூர் தனது வேதனையிலிருந்து மீண்டு வெளியில் வர ஆரம்பித்தார். சுனில் தத், நர்கீஸ் தம்பதிகளுக்கு குழந்தைகளும் பிறக்க ஆரம்பித்தாங்க. ராஜ் கபூர் நிறைய படங்களில் இயக்கி வெற்றிகரமாக ஒரு வெற்றியாளராக வலம் வர ஆரம்பித்தார். நர்கீஸ் மகன் சஞ்சய் தத் வளர்ந்து ராக்கி அப்படிங்கிற படத்தில் கதாநாயகனாக நடிப்பதற்கு புக் செய்யப்பட்டிருந்த ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு. அந்த சமயத்தில் மும்பை கஃபே பரேடில் நடந்த ஒரு ஃபங்க்ஷனில் இந்த பார்ட்டி நடந்தது. அந்த விருந்தில் ராஜ் கபூர், கிருஷ்ணா கபூர், நர்கீஸ், சுனில் தத் இப்படின்னு பலருமே கலந்துக்கிட்டாங்க. இந்த பார்ட்டியில் ஒரு சம்பவத்தை பற்றி கிருஷ்ணா பேசுகிறாங்க. சுனில் தத்தும் நர்கீஸும் அந்த பார்ட்டிக்கு வந்திருந்தாங்க. நான் கொஞ்சம் தூரத்தில் உட்கார்ந்துருந்தேன். அன்னைக்கு மாலை முழுவதும் நர்கீஸ் என்னை உத்து உத்து பார்த்துக்கிட்டே இருந்தவங்க திடீர்னு வந்து என் மேலே கை வச்சு புன்னகையோடு நின்னாங்க. அப்புறம் என் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு, நடந்த எல்லாத்துக்கும் நான் வருத்தப்படுறேன், என்னால் அவருக்கு ஏற்பட்ட வலி, கண்ணீர், அவமானம், உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டம், இது எல்லாத்துக்கும் நான் தொடர்ந்து வருந்திக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடையும் குரலில் நெகிழ்வோடையும் சொன்னாங்களாம். அவருடைய நிலைமை எனக்கு அப்போ ரொம்பவே புரிஞ்சிருந்ததுன்னு கிருஷ்ணா சொல்கிறாங்க. இப்போது அவர் 3 குழந்தைகள் பெற்று ஒரு குடும்பத்தோடு வாழ்ந்துட்டுருக்காரு. அப்போது நான் எப்படி கஷ்டப்பட்டிருப்பேங்கிறத அவர் இப்போ உணர்வு பூர்வமாக புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த வருத்தத்தை அவங்க தெரிவித்தாங்கன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது. உடனே நான் நர்கீஸ் கிட்ட, இனிமே இதை பற்றி பேச வேண்டாம், எல்லாமே முடிஞ்சிருச்சு, இதுக்காக நீங்கள் வருத்தப்படணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா அது நீ கிடையாது, அப்போ நீ வேறொரு பெண்ணாக இருந்த, இப்போ ஒரு குடும்பமாக அமைஞ்சிருக்கு. ஆமாம், பெண் காதலிக்கிறப்ப வேற ஒருத்தியாகவும் குடும்பத்தில் உள்ள நுழைஞ்சதுக்கப்புறம் அவளுடைய மனநிலை குடும்பத்துக்காக தன்னை அர்ப்பணிக்கக்கூடியதாகவும் எந்த விதமான சுக துக்கங்களையும் விட்டு கொடுக்கக்கூடியதாகவும் ஒரு பெண்ணாக இப்போ நீ இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதைக்கு முற்றுப்புள்ளி வச்சாங்களாம். ரொம்ப அற்புதமான ஒரு கதையை இந்த இடத்துல சுரேந்திரநாத் நமக்கு பகிர்ந்திருக்காரு. அடுத்த ஒரு அட்டகாசமான கதையோட மீண்டும் சந்திப்போம்.